அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி கௌலி ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா துல்லா பில்லாஹ் அலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டார். அன்புக்குரிய திருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பணியாளரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள். அடிமைகள் அதேபோன்று சமுதாயத்திலே நலிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு பெற்றுக் கொடுத்தார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதோட தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்துவிட்டு அவர் என்ன செய்கிறாங்க, அடிமைகள் அவரிடத்தில் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைகள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். கதிபுனி வயஹூனி வயசூனி அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னிடத்தில் பொய் கூறுகிறார்கள், எனக்கு மாறு செய்கிறார்கள், அதே போன்று என்னை ஏமாற்றுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் அந்த அடிமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வ அஷ்துமுகும் வ அல்ரிபுகும் கைஃபான மின்ஹும், நான் அதற்காண்டி அவங்களை என்ன செய்கிறேன், அடிக்கிறேன், அவர்களை ஏசுகிறேன். அப்படியானால் நான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதற்காண்டி, அதாவது அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள், உங்களிடத்திலே பொய் கூறுகிறார்கள், உங்களுக்கு மாறு செய்கிறார் என்று சொன்னால் இதற்காக வேண்டியெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருந்து கொண்டிருக்கு. பிறகு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் நீங்கள் அவர்களை தண்டிக்கவும் செய்கிறீர்கள். அந்த தண்டனை என்பது அவர்கள் செய்த அளவிற்கு, அவருடைய குற்றத்திற்கேற்ப நீங்கள் அவர்களை தண்டித்தீர்களால் எல்லாமே சரியாக போயிடும். ஒருவேளை நீங்கள் அவர்களை தண்டிப்பது அது அவருடைய குற்றத்தை விட குறைவாக இருந்தால் அது உங்களுக்கு என்னது, மிச்சம் உள்ளது உங்களுக்கு நன்மையாக மாறிடும். அவர் செய்த குற்றத்திற்கேற்ப நீங்கள் அவங்களை தண்டிக்கலை, அதை விட குறைவாக தான் தண்டித்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விட்டு கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக போயிடும். ஒருவேளை வைன்கான் இகாபு கையாகும் ஃபௌக துனூபிஹிம், அவர்கள் செய்த குற்றத்தை விட கூடுதலாக நீங்கள் அவர்களை தண்டித்தால், ஏனென்றால் மனிதன் அந்த ஒருவரை பழி வாங்குகிற போது, தண்டிக்கிற போது அவர்களுக்குரிய தண்டனையின் அந்த அளவு என்ன என்பதை அளவிட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் சில போது நாம் அவர்களுக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடும். அப்படி நேர்ந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உக்துஸலஹும் மின்க அல் ஃபضல், மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீ எதை அநியாயமாக கூடுதலாக தண்டித்தாயோ அதற்காக வேண்டி உன்னிடத்திலிருந்து என்ன செய்யப்படும், பழி வாங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க, உடனே அந்த மனிதர் என்ன செய்றாங்க, அழ ஆரம்பித்து விட்டார். அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த கேள்வி கேட்டு வந்தவர் என்ன செய்றாங்க, அழ ஆரம்பித்து விட்டு அவர்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, எப்படி யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ குர்ஆனுடைய வசனத்தை படிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு, வ நலஉல் மவாஸீனல் கிஸ்தி லியௌமல் கியாமத்தி ஃபலா துظلم நஃப்ஸுன் ஷையா, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நீதிமிக்க தராசை நிறுவுவான். அந்த நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்மாவுக்குரியதை பெற்றுக்கொள்ளும், யாரும் சிறிதளவும் அநியாயம் இழைக்கப்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கவில்லையா என்று நினைச்சாங்க. அல் குர்ஆனுடைய வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் மா அஜிது லஹும் வலஹும் ஷையன் கைரம் மின் முஃபாரகத்திஹிம். யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் நான் அவர்களை பிரிந்து விடுவதை தவிர வேறு எதுவும் நான் நன்மையாக கருதவில்லை. உஷ்ஹீது கன்னஹும் அஹ்ராருன் குல்லுஹும், அவர்கள் அனைவரும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகள் அத்தனை பேரையும் நான் செஞ்சுறேன், சுதந்திரமானவராக மாற்றுகிறேன், அதற்கு நான் உங்களையே சாட்சியாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த மனிதர் சொல்லுகிறார். அதாவது அவர் என்ன செய்கிறாங்க, இதைவிட மறுமையில் நாம் நம்முடைய அநியாயங்களுக்காக வேண்டி, அவர்களை தண்டித்ததற்காக வேண்டி, அவர்களை நாம் பழி வாங்குவதற்காக வேண்டி மறுமையில் நாம் பழி வாங்கப்படுவோம் என்பதை காட்டிலும் எது சிறந்தது என்று கேட்டால், அவர்களை சுதந்திரமானவர்களாக விட்டு விடுவது சிறந்தது. அதனால் நாம் என்ன செய்வோம், நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அல்லவா என்கிற அடிப்படையில் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சாட்சியாக்கி அவர்களை அத்தனை பேரையும் நான் சுதந்திரமானவர்கள் ஆக்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு பல்வேறு விதமான வழிகளை சொல்லி தந்தார்கள். அதில் இப்படிப்பட்ட வழிமுறையும் ஒன்று. அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த எஜமானர்களுக்கு என்ன செய்ய முழுமையான அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அவர்களை மறுமையை பற்றி அச்சத்தை ஊட்டி அவர்கள் அநியாயம் இழைத்து விடக்கூடாது என்பதை பற்றி அறிவுறுத்தி அதன் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை தலையை களைந்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு விதமான பாவங்களுக்கும் பரிகாரமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பாவத்திற்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்யுங்க என்று பல்வேறு விதமான பாவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அடிமை விடுதலை செய்வதை பரிகாரமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை தலையை களைந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்போ இதை நாம் படிக்கிற நாம் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அடிமைகளாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அநியாயங்கள் நாளை மறுமையில் துல்மாத் யௌமுல் கியாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மறுமை நாளில் அநியாயங்கள் பெரும் இருளாக வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள், எச்சரிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்கிற நாம் பிறருக்கு அநியாயம் இழைப்பதை விட்டு நாம் மிக கவனமாக எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நாளை அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, தம்முடைய தோழர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை சிறந்த ஒரு சமுதாயமாக, எல்லோருக்குமான உரிமைகளை கொடுத்து வாழக்கூடியவர்களான ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாமும் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறுத்துகிறேன். வஹ்தல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.